பெங்களூர்ல இருந்து திட்டக்குடி டிராவல் பண்ண போகிறோம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டக்குடி இன்னைக்கு டிராவல் பண்ண போகிறோம். பெங்களூர்ல இருந்து எடுத்து அடுத்து சேலம் தாங்க. இடையில வந்து பாத்தீங்கன்னா ஓசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போக மாட்டாங்க. ஃப்ரண்ட் ஸ்டிக்கரிங் தாங்க நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. திட்டக்குடியில் இருந்து பெங்களூர், இல்லைன்னா பெங்களூரில் இருந்து திட்டக்குடி, தொழுதூர், பனையாந்தூர், அதுக்கப்புறம் நயினார்பாளையம், இங்கேருந்து நீங்கள் பெங்களூர் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸாக இருக்கும். மெயின் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கர்நாடகாவுடைய கேபிட்டலான பெங்களூருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிட்டி பெங்களூரு. எஸ், பெங்களூரில் இருக்கேன். இன்னைக்கு பெங்களூரில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஊருங்க. எஸ், பெங்களூரில் இருந்து திட்டக்குடி ட்ராவல் பண்ண போகிறோம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டக்குடி இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், எந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியே நம்ம பஸ் நிற்கும். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து திட்டக்குடி வரை ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஒரு ஃபேமஸான பஸ்ஸு இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போக போகிறோம். திட்டக்குடி வரை ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் பஸ்ஸோடைய இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி வால்வோ, பார்த்தீங்களா, கேஎஸ்ஆர்டிசி வால்வோ போயிட்டுருக்கு. அதனால தான் அந்த இன்ஜின் சவுண்டு நல்லா சவுண்டாக கேட்டுட்ருக்கு. ஓகே மக்களை, ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாவே நிறைய பஸ் இருக்கும். அதுவும் மெயினாக டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து நிறையா இருக்குங்க. ஏன்னா சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு பொறுத்தளவு உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ் இங்கேருந்து தான் எடுப்பாங்க. இதே உங்களுக்கு வந்து சாந்தி நகர் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து எஸ்சிடிசி, இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் நிற்கிது பார்த்தீங்களா, வந்தவாசி போகிற பஸ்ஸுங்க. பெங்களூரில் இருந்து வந்தவாசி போகிற பஸ்ஸு நல்லா ஸ்டிக்கரிங் பண்ணி நல்லா இருக்குல்ல மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் போகிற வண்டிங்க. பெங்களூரில் இருந்து கல்பாக்கம் போகிற வண்டி வயா ஓசூர், கிருஷ்ணகிரி,
அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியாக கல்பாக்கம் போகிற வண்டி. நல்லா இருக்குங்க, இது ஸ்டிக்கரிங் பண்ணி நல்லா இருக்கு. நம்ம பஸ் பார்த்திங்களா அழகாக இங்கே நின்றுட்டுருக்கு. ஏன்னா இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் சர்வீஸாக திட்டக்குடியில் இருந்து பெங்களூர். இப்போ காலையில் ஒரு 5 மணிக்கு வந்தாங்க. இங்கே ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7:30 மணிக்கு எடுத்து ஒரு 3 மணி வாக்கில் உங்களுக்கு திட்டக்குடி போவாங்க. பஸ்ஸை பாருங்கள், ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நல்லா சூப்பராக நல்லா இருக்குல்லங்க. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாங்க. நம்ம பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா திட்டக்குடியில் டெய்லி நைட்டு 8:05க்கு எடுத்து பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி 4:30 இருந்து ஒரு 5 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. ரிட்டர்ன் டைரக்ஷனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் 7:30 மணிக்கு எடுப்பாங்க. காலையில் 7:30 மணிக்கு எடுத்து திட்டக்குடி வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 3 மணி அந்த டைமில் வந்து போயிடுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காலையில் பெங்களூரில் இருந்து திட்டக்குடிக்கு 7:30 மணிக்கு ஒரு சர்வீஸ் இருக்குல்ல, அதே போல் திட்டக்குடியில் இருந்தும் காலையில் உங்களுக்கு பெங்களூருக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு டே சர்வீஸ் இருக்குது, நைட் சர்வீஸ் இருக்குது. அதே போல் இங்கேருந்து உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல பெங்களூரில் இருந்து திட்டக்குடி காலையில் 7:30 மணி சர்வீஸ். இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் இல்லைங்க. இதே காலையில் திட்டக்குடியில் இருந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல அந்த பஸ்ஸுக்கு புக்கிங் இருக்குங்க. நீங்கள் அதில் புக் பண்ணிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பஸ்ஸுக்கு புக்கிங் இல்லை. அந்த பஸ்ஸு காலையில் திட்டக்குடியில் இருந்து எடுத்தாங்கன்னா ஈவினிங் போல் உங்களுக்கு பெங்களூர் வருவாங்க. அதில் நீங்கள் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த பஸ்ஸு ஈவினிங் பெங்களூர் வந்துட்டு நைட் சர்வீஸாக பெங்களூரில் இருந்து திட்டக்குடி வந்து எடுப்பாங்க. அதுக்கும் வந்து புக்கிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் கொடுக்கல. இப்போ காலையில் 7:30 மணிக்கு எடுத்து மதியானம் திட்டக்குடி போகிறாங்க. மறுபடியும் நைட்டு திட்டக்குடியில் இருந்து எடுத்து பெங்களூர் வந்து காலையில் வராங்க. ஆனால் 2 டைரக்ஷன்லேயும் நம்ம பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து கொடுக்கல. ஆனால் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு புக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுக்கணும்டா தம்ப்நெயிலுக்கு. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சேலம் பஸ்ஸு கிளம்பக்கூடிய இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா சேலம் பஸ் எல்லாமே இந்த பேயில் இருந்து தான் எடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேயில் போட்டிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு சேலம் 1-to-1 சர்வீஸ் மாதிரி எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க. உங்களுக்கு பெங்களூரில் எடுத்தாங்கன்னா அடுத்து வந்து சேலம் தான். அதனால தான் அங்கே மேலேயே வந்து சேலம் 1-to-1, பெங்களூரில் எடுத்தாங்கன்னா அடுத்து சேலம் தான். இடையில எந்த ஊருமே வந்து உள்ளே போக மாட்டாங்க. கரெக்டாக 7:30 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ணா பஸ்ஸை ஆன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக கேபின் தாங்க. சேலம் வரைக்கும் ஒரு நான் ஸ்டாப் ரைடாக இருக்கும். பெங்களூரில் இருந்து எடுத்து அடுத்து சேலம் தாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஓசூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக மாட்டாங்க. இதுதான் 1-to-1 சர்வீஸ்ன்றது. உங்களுக்கு பெங்களூரில் எடுத்தாங்கன்னா அடுத்து சேலம் தான். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டேங்க. சண்டே காலையில் பெங்களூரில் இருந்து திட்டக்குடி ட்ராவல் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் காலியாக இருக்குது. இதே நார்மல் ஒரு ஒர்க்கிங் டேயில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பெங்களூர் டிராஃபிக் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குன்றது. இன்றைக்கி சண்டேனால ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது.
இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் போகிறதுக்கு இந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. கரெக்டாக மடிவாளால் ஆரம்பித்து எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும். இதே நீங்கள் பிரிட்ஜு கீழே போனீங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிப்பீங்க. இந்த பிரிட்ஜில் போகிறது மூலிமா டிராஃபிக்கில் இருந்து நம்ம கொஞ்சம் சேஃப் ஆகிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த பிரிட்ஜு மூலிமா நம்ம வந்து எலக்ட்ரானிக் சிட்டி போய் அங்கேருந்து அத்திப்பள்ளி வழியாக ஓசூர் போவோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆக போகுது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டோலான அத்திப்பள்ளி டோலுங்க. இதை தாண்டி தான் பார்ட்ரு கர்நாடகாவில் இருந்து நம்ம தமிழ்நாடு வந்து போவோம். ஸோ அதை பார்க்கலாம். கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் நம்ம அத்திப்பள்ளி வந்துட்டோங்க. இதே டிராஃபிக்காக இருந்தால் லேட்டாக இருக்கும். இன்றைக்கி சண்டேனால டிராஃபிக்கில் இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சிட்டோம்.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நிப்பாட்டியிருக்காங்க. நானும் போய் சாப்பிட்டு வந்துட்டேங்க. தோசை வாங்கி சாப்பிட்டேன். தோசை ஒரு வடை வாங்கி சாப்பிட்டேன். 90 ரூபா. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்மளுடைய டிஎன்எஸ்டிசி பஸ் மட்டும் நிற்கலைங்க. எஸ்சிடிசி பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டுறாங்க. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து தொப்பூருங்க. தொப்பூர் காட்ஸ் இருக்குது. இந்த ரூட்டில் ரொம்ப நாள் கழித்து நான் கேபின் ரைடு பண்ணுறேன். ஸோ வாங்க தொப்பூரில் அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். சேலம் வந்து ஒரு 11:30 12 மணி அந்த டைமில் வந்து போவாங்க. சேலம் தாண்டி தான் நமக்கு புது ரூட்டே இருக்குது. அது சேலம் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ரூட்டில் போகிறாங்க எல்லாமே சொல்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கார்ப்பரேஷனில் திட்டக்குடி டிப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திட்டக்குடியில் இருந்து பெங்களூர் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கார்ப்பரேஷனில் உங்களுக்கு பெங்களூரில் இருந்து சேலம்க்கு ஆப்ரேட் பண்ணுற ஒரே பஸ்ஸு இந்த ஒரு பஸ் தாங்க. வேறு எந்த பஸ்ஸும் விழுப்புரம் கார்ப்பரேஷனில் இருந்து ஆப்ரேட் பண்ணல. இந்த ஒரு பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் டு பெங்களூர், பெங்களூர் டு சேலம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. சேலம் வந்திருக்கோம். இது வரைக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. பெங்களூரில் ஆரம்பித்து இங்கே சேலம் வரைக்கும் ஒரு நான் ஸ்டாப் ரைடு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து அந்த தொப்பூர் காட்ஸு அந்த ரூட்டில் கேபின் எடுத்தது செம்மையாக இருந்துச்சு. வண்டியோட பஸ் ஸ்டாண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்னு சவுண்டாக கேட்குது. வண்டியோட ஆவரேஜ் ஸ்பீடு 70-75 வரைக்கும் போகிறாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே போக போகிற ரூட்டு தான் நமக்கு புதுசு. ஒரு புது ரூட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போவோம். நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்துடலாம். பெங்களூரில் இருந்து நம்ம சேலம் மட்டும். பெங்களூர் டு சேலம் வந்து 1-to-1 சர்வீஸ் மாதிரி எங்கேயுமே நிற்கல. டேரெக்டாக சேலம் வந்துட்டாங்க. சேலமில் இருந்து இப்போ ஆத்தூர் வீக்கூட் ரோடு வழியாக நம்ம நயினார்பாளையம், பனையாந்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரங்கூர், தொழுதூர் வழியாக நம்ம திட்டக்குடி போவோம். இதுதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு. எனக்கு வந்து இந்த நயினார்பாளையம், அதுக்கப்புறம் பனையாந்தூர், அதுக்கப்புறம் ஒரங்கூர், இது எல்லாமே புது ரூட்டு. இதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா ஊருக்குள்ளே போய் அப்படியே திட்டக்குடி போவாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். பஸ்ஸே காலி ஆகிடுச்சுல. பெங்களூரில் இருந்து சேலம் வரைக்கும் நான் ஸ்டாப்னால நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. இப்போ இங்கேருந்து ஆத்தூர், வீக்கூட் ரோடு, நயினார்பாளையம், ஒரங்கூர், தொழுதூர் போகிறவங்களாம் கண்டிப்பாக ஏறுவாங்க. அங்கே போகிறவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த பஸ்ஸுக்கு ஒரு செல்ல பேரும் இருக்குங்க, திட்டை சீட்டு. ஏன்னா திட்டக்குடியில் இருந்து பெங்களூர் ஆப்ரேட் பண்ணுறதுனால பேர் வந்து பார்த்திங்கன்னா திட்டை சீட்டுன்னு அது மேலேயே போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா திட்டை சீட்டு நல்லா இருக்குல்ல பேர். நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம்.
குட் ஈவினிங் மக்களே. ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திட்டக்குடி வந்து ரீச் பண்ணிட்டோம். காலையில் 7:30 மணிக்கு பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. ஈவினிங் 4 மணி. ஒரு 8.5 மணி நேரம் ஜேர்னி நம்ம வந்து திட்டக்குடி வந்து எண்ட் பண்ணிட்டோம். ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சுங்க எனக்கு இந்த பஸ்ஸில் பெங்களூரில் இருந்து திட்டக்குடி வர்றதுக்கு. இங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. திட்டக்குடியில் இருந்து பெங்களூர், இல்லைன்னா பெங்களூரில் இருந்து திட்டக்குடி, தொழுதூர், பனையாந்தூர், அதுக்கப்புறம் நயினார்பாளையம், இங்கேருந்து நீங்கள் பெங்களூர் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸு ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சண்டேலாம் இந்த பஸ்ஸு ஃபுல்லாகிடும். இங்கே திட்டக்குடியிலே வந்து பார்த்திங்கன்னா சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுங்களாம். அவ்வளோ ஒரு டிமாண்டாக போகுங்களாம். மற்றபடி இந்த நார்மல் டேஸில் உங்களுக்கு சீட்டு காலியாக இருக்கும். ஆனால் இதே வந்து லீவ் நாளில் லீவ் முடிச்சுட்டு இப்போ ஒர்க் போகிறவங்களா இருப்பாங்களா பெங்களூரில், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பஸ் ஏறிடுவாங்க. அவ்வளோ ஒரு டிமாண்டாக போகுங்களாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆத்தூர் வீக்கூட் ரோடு தாண்டி நயினார்பாளையம் ரோட்டில் புதுசாக இருந்துச்சுங்க. சிங்கிள் ரோடுங்க. ஆனால் அந்த ரூட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு டைமிங் படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நயினார்பாளையமில் இருந்து தொழுதூர் வரைக்கும் இடையில ஒரு பஸ்ஸு தாங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் பஸ்ஸே பார்க்கல. டைமிங் படி தான் பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராச்சும் திட்டக்குடி, தொழுதூர், நயினார்பாளையம் இங்கேருந்து பெங்களூருக்கு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி திட்டக்குடியில் இருந்து நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒரு சூப்பரான டிஎன்எஸ்டிசியில் நம்ம பெங்களூரில் இருந்து திட்டக்குடி வந்திருக்கோம். ஓகே மக்களை, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து தொழுதூர் போகணும். திட்டக்குடியில் இருந்து தொழுதூர் போயிட்டு அங்கேருந்து நான் அப்படியே சென்னை போயிடுவாங்க. நைட்டுக்குள்ளே போயிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா.